அன்பின் தோழமைகளுக்கு இறையருள் நிறைக. இது சமரசம் தலையங்க நேரம். 2026 ஏப்ரல் 16 முதல் 30 இதழுக்கான தலையங்கம் தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற தலைப்பில் இன்றைய தேர்தலில் நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை குறித்த ஒரு தெளிவான வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறது. அந்த தலையங்கம் குறித்து விரிவாக பார்க்கலாம். ஏப்ரல் 23 நாள் தமிழ்நாடு முழுவதும் ஒரே கட்டமாக சட்டசபை தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த தேர்தலிலே திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வலுவாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம். தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற பெயரிலே அதிமுகவும் பாஜகவும் இணைந்து ஒரு புறம் நிற்கின்றன. இந்த இரண்டும் தவிர நாம் தமிழர் கட்சியும் விஜயுடைய தமிழக வெற்றி கழகமும் தனியே களம் காணுகின்றன. இதுதான் இந்த சுருக்கமான கள நிலவரம். இந்த 4 அணியில் ஒன்றை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்ல விரும்புகின்றோம். எதேச்சதிகார ஆட்சி இருக்கு. அவங்க நினைத்ததை நினைத்த மாத்திரை செய்யக்கூடிய ஒரு ஆட்சி முறை. இன்னொன்று மன்னர் ஆட்சி முறை. மன்னர் அவருடைய பிள்ளை அப்படிங்கிறது. ஆனால் இந்த எதேச்சதிகார ஆட்சியும் மன்னர் ஆட்சியும் மிக மிக மோசமானவர்கள் கையிலே அதிகாரத்தை கொடுத்து உலகத்தின் பல நாடுகள் இன்றைக்கு சீரழிவுகளை சந்தித்து வந்திருக்கின்றன. அந்த நிலையிலெல்லாம் பாதுகாத்து இந்தியாவிற்கு ஜனநாயக நாடு மக்களால் நம்முடைய ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை இந்திய ஜனநாயகம் நமக்கு தந்திருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. நமது விரல்களில் காலம் தந்த இந்த வாய்ப்பை மிக மிக சரியாக நாம் பயன்படுத்த வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த வாக்குடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து ஒவ்வொருவரும் தட்டி கழிக்காமல் நம்முடைய வாக்கை செலுத்த வேண்டும். 100 விழுக்காடு வாக்கு செலுத்த வேண்டும் என்பதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து இந்த ஜனநாயக கடமையை நாம் செலுத்துறது ஒரு மிக முக்கியமான 5 ஆண்டுகளுக்கான பொறுப்பு ஒப்படைக்க போகிறோம் என்பதனால கொஞ்சம் சிந்தித்து சீர்தூக்கி நம்முடைய கவனத்தை குவித்து 4 அணியை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க. எது நமக்கு சரியாக இருக்கிறது என்ற அடிப்படையிலே நாம் அந்த வாக்கை செலுத்த வேண்டும். குறிப்பாக தேர்தல் குளறுபடி, போலி வாக்குறுதிகள், போலி வாக்குகள், தங்களுக்கு சாதகமான தேர்தல் ஆணையர்களை வைப்பது, அதிகாரிகளை வைப்பது, இப்படி எல்லா வகையான குறுக்கு வழிகளையும் மேற்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இன்றைக்கு இந்திய அளவிலே ஆட்சியை பிடித்திருக்கிறது. அதனுடைய விளைவுகளை நாம் பார்க்கிறோம். தவறானவரை ஆட்சியில் வைத்தால் என்ன நடக்கும் என்பதுதான் இன்றைக்கு இந்தியா சந்தித்து வருகின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இன்றைக்கு நாடு சந்தித்திருக்கின்ற இந்த பிரச்சனைகளை பாருங்கள். மத வெறுப்பு, ஊழல், வேலையின்மை, தனியார் மயமாக்கல், பொருளாதார பிரச்சனைகள், பொருளாதார சுரண்டல், அதுபோல பெண்கள் பாதுகாப்பின்மை, இந்த நாட்டுடைய எல்லா மட்டங்களிலும் இந்த நாடு மிகப்பெரிய பின்னடைவுகளை சந்தித்திருக்கிறது. ஆனால் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த பாஜக அவர்கள் ஒன்றியத்தில் தாங்கள் நினைப்பதை நாடாளுமன்றத்தின் மூலமாகவும் மேலவையின் மூலமாகவும் மக்களவையின் மூலமாக அவர்கள் நிறைவேற்றுவதற்காக, மாநிலங்களினுடைய சுயாட்சியை பறிப்பதற்காகவும், தாங்கள் நினைப்பதெல்லாம் கொண்டு வருவதற்காகவும் மாநிலங்களுக்குள் அவர்கள் மிக வேகமாக குறுக்கு வழிகளிலே அந்த மாநில ஆட்சியை கைப்பற்றுவதற்குண்டான வேலைகளை செய்கிறார்கள். பல இடங்களில் அதில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் வெற்றி பெற முடியாத இடம்தான் தமிழ்நாடு. எனவேதான் பாஜக 27 இடங்களில் இருக்கிறது தமிழ்நாட்டில். இதற்காக அவர் பிரதமருடைய கவனம், உள்துறை அமைச்சருடைய கவனம், பல மாநில முதல்வர்கள், 12 மாநில முதல்வர்கள் இந்த தேர்தலில் நிற்கிறாங்கன்னா இந்த தமிழ்நாட்டை எவ்வளவு குறிவைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அவருடைய நோக்கம் இந்த தமிழ்நாட்டை தங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வந்து இந்த மாநில சுயாட்சியை பறிக்க வேண்டும், இங்கே அவர்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாட்டை குறிவைக்கின்றார்கள். எனவேதான் தமிழ்நாடு முதல்வர் மீண்டும் மீண்டும் சொல்கிறார், இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் என்ற அரசியல் தெளிவை அவர் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகிறார். எனவே இந்த அடிப்படையில் வகுப்புவாத சக்திகள் காலூன்றி விடக்கூடாது என்பதற்காக கவனமாக வாக்களிக்க வேண்டிய ஒரு தேர்தலாக இருக்கிறது. அவர்களுடைய இந்த சூழ்ச்சிக்கும் அவர்களுடைய இந்த மிரட்டலுக்கும் இன்றைக்கு அதிமுகவை அடமானம் வைத்து அதை சின்னாபின்னப்படுத்தி விட்டார் எடப்பாடி பழனிசாமி. உள்ளபடியே நமக்கு வேதனை அளிக்கிறது. ஒரு திராவிட கட்சியை நாமெல்லாம் பார்த்து கொண்டிருக்க பாஜக அப்படியே விழுங்கி நிற்கிறது என்பதுதான் இன்றைய துயரம். எனவே இந்த அணி புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு அணி என்பதில் யாருக்கும் இந்த மாற்று கருத்தும் இல்லை.
அடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், வகுப்பாதிகளுடைய தீய திட்டத்தை முறியடித்து தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்ல இருக்கக்கூடிய நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு, நாங்கள் அறிந்த வரைக்கும் எங்களுக்கு தெரிந்த ஒரே வாய்ப்பு, திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் நம்ம இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு. ஏன் இதை நான் இப்படி அழுத்தமாக சொல்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் கேட்கலாம், இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி இருக்கிறது, அதை குறித்து உங்களுக்கு தெரியும், அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி வரக்கூடிய அளவிற்கான சூழ்நிலை அவர்கள் இல்லை, அவர்கள் மொழிவாதத்தை வைத்துவிட்டு ஒரு குறுகிய வட்டத்துக்குள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் புதிதாக தொடங்கி இருக்கிற ஒரு கட்சி, ஆனால் அவரிடமிருந்து எந்த கொள்கை தெளிவும் இல்லை. அவர்கள் சொன்ன அந்த 5 கொள்கை தலைவர்களை குறித்து கொள்கை கூட அவர் சொல்வதில்லை. சரி, வந்து என்ன செய்ய போகிறார் என்ற அந்த மக்கள் நல திட்டமும் இல்லை. வகுப்புவாத கட்சிகளை, வகுப்புவாதத்தை வீழ்த்துவதற்கு அவரிடம் என்ன விதமான வியூகம் இருக்கிறது, அதை குறித்து பேசவில்லை. அவருடைய கடந்த கால நடைமுறைகளையும் அண்மைக்கால பரப்புரையும் பார்த்தா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அவர் சொல்றதெல்லாம் ஸ்டாலின் சார், திமுக 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 எல்லாம் திமுக மேல பழிபடக்கூடிய சூழலில் தான் இருக்கிறாரே தவிர அவரிடம் எந்த கொள்கையும் இல்லை, எந்த திட்டமும் இல்லை. எனவே அவரை நம்பி இந்த நாட்டை ஒப்படைப்பதற்கு நாம் தயார் இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நடிகர் மீதான ஒரு அபிமானம் உங்களுக்கு இருக்கலாம், நடிகர் மீதான ஒரு அபிமானம், அப்புறம் வாக்குக்கு விலை போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, நமக்கு வேண்டியவர்கள் தானே, நம்ம ஆள் தானே என்றெல்லாம் நீங்கள் பார்த்து வாக்களித்து விடாமல் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியையும் நலனையும் கருதி நாம் இந்த முடிவை எடுக்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலையில் இருக்கிறோம். நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அந்த வாய்ப்பு இன்றைக்கு நமக்கு சுருங்கி இருக்கிறது. எப்படின்னா, இருக்கிறதுலே நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கு, அவ்வளோதான். ஒட்டுமொத்தத்தில் நல்லவர்களை தேர்ந்தெடுக்கிறது, இருக்கிறதுல ஒரு நல்லவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற வாய்ப்பு ஒரு குறைவான சூழ்நிலையில் தான் இருக்கிறது. எனவே கட்டாயம் நாம் அனைவரும் வாக்களிப்போம். வகுப்புவாத சக்திகள் காலூன்று விடாமல் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு வலுவான தமிழ்நாட்டை கட்டியமைப்பதற்கான நம்முடைய வாக்கு பயன்பட வேண்டும். தமிழ்நாடு வெல்ல வேண்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.